ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் சூப்பராக ட்ரெஸ் பண்ணிக்கிறத பார்த்தாலே தெரிஞ்சிருப்பீங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம், ஒரு பார்ட்டிக்கு போகிறோம். ஸோ அஃப்கோர்ஸ் அந்த பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா நான் பாட்டு பாட போகிறேன். ஸோ அதுதான் ரொம்ப இவ்வளோ எக்ஸ்ட்ரா மேக்கப்லாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு ஃபவுண்டேஷன், எஸ்கே ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து இன்ட்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனு. ஸோ அதுக்கு வந்து நம்மளை ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சரவணனை இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து விழாவை சிறப்பிக்க வந்து சரவணன் வந்திருக்கிறாரு. சும்மா விளையாடுறேன். ஸோ அங்கே போயிட்டு நான் வந்து நிறைய பாட்டு பாட போகிறேன். ஸோ எல்லாத்தையும் அந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த வேலை என்னென்ன நடக்குது. ஆக்சுவலி இந்த எங்கள் ஏரியாவிலேருந்து கொஞ்சம் தூரம் போகணும், அதனால் நான் கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். ஆக்சுவலி கொஞ்சம் லேட்டாகவே வாங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா நைட் 10 o'clock வரைக்கும் ப்ரோக்ராம் இருக்குது. பசங்களை வச்சுட்டு அவ்வளோ நேரம் இருக்க முடியுமான்னு தெரியல. பட் ஸ்டில் வந்து நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எங்கள் ஏரியாவிலேருந்து கொஞ்சம் தூரம் வேறு ஏரியாவுக்கு போனோம். நாங்கள் இருக்கிறது மெஹபுலா, ஃபங்க்ஷன் நடக்க போகுது சால்மியா. ஸோ அங்கே வரைக்கும் போகிறதுனால கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். நான் கொஞ்சம் லைட்டாக தான் மேக்கப் பண்ணியிருக்கேன். ஸோ யாரும் வந்து கமெண்ட்ஸில் என்ன ஓவராக மேக்கப் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நானே சொல்லிடுறேன் முன்னாடியே. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு vlog போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் எடுத்தேன்னு சொல்லிட்டு கோல்டு சூக்லாம் போயிருந்தால அங்கே எடுத்த சல்வார் தான் இது. நான் வந்து அப்போ வந்து சாரீஸ் எதுவும் காட்டில் என்னென்ன எடுத்தேன்னு. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு ஒன்று வேர் பண்ணும்போது நான் வந்து காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு. குர்த்தா, சிக்கன் ஒர்க், ஜம்கியில் சிக்கன் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேஜிலலாம் ஏறும்போது கொஞ்சம் லைட் அடிச்சாங்கன்னா கொஞ்சம் ஜக ஜகன்னு தெரியும் இல்லையா? ஸோ அதனால் ஸோ என் பொண்ணு பார்த்தீங்கன்னா கோமா தான் இருக்கா. ஏன் கோச்சினுங்கிற கோவமா இருக்கா. இந்த காலத்து பசங்கலாம் பயங்கர கோவமா ரொம்ப கோச்சிக்கிறாங்க. என்ன பண்ணுறது? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அந்த வேலை போயிட்டு பேசிட்டே போவோம். ஏரியாவுக்கு வந்தாச்சு, சால்மியான்ற ஏரியாவுக்கு. பட் வந்து வழி தெரியல. நான் பயந்துட்டேன், என்னடா 4 மணி ஃபங்க்ஷனுக்கு 3:30 மணிக்கெலாம் வந்துட போகிறோமோன்னு. ஆக்சுவலி 3:30 மணிக்கெலாம் வந்துட்டோம் சால்மியாக்குள்ளே. பட் இன்னும் வழி தெரியல. தேடுறோம் தேடிகிட்டே இருக்கிறோம். தெருவாக சுற்றுறோம். நிறைய தெருக்கள் இருக்குது இந்த ஏரியா. இது வரைக்கும் நாங்கள் ரொம்ப ரேராக தான் வந்திருக்கிறோம் இந்த ஏரியாவுக்கு. அதனால் வழி தெரியல. கூகுள் மேப் வச்சும் வழி தெரியல. ஸோ பார்ப்போம், சீக்கிரமாக போய்டுவோம் நம்புகிறோம். போயிட்டே இருப்போம். நம்ம லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். எதிர்க்க இருக்கிற பில்டிங்கில் தான் பேஸ்மெண்ட்டில் நடக்க போகுது. ஸோ நாங்கள் தான் முதல்ல எல்லாம் இருப்போம்னு நினைக்கிறேன். 4 மணிக்கு ஃபங்க்ஷனு. நாங்கள் 4 மணிக்கு ஷார்ப்பாக வந்துட்டோம். ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிற பின்னாடி வர பங்க்சுவாலிட்டி திலகம் வராது பார்த்தீங்களா, அதான் டைமுக்கு வந்துடணும், லேட் ஆகக்கூடாது. நிறைய இடம் இருக்குது தான் பார்க்கிங்க்கு. ஸோ முக்கியமாக அவர் வர்றதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா பார்க்கிங் இடம் இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப மனசு வந்துடுவார். நாங்கள் நிற்கிறது கூட பரவாயில்ல, கார் எங்கேயும் நம்ம தான் நின்றக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருப்பார். சரி வாங்க உள்ளே போவோம். ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போயாச்சு. போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். நிறைய பேர் பாடினாங்க. அதுக்கப்புறம் என்ன பாடுறீங்களான்னாங்க. சரி, ஓகே பாட ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சாங் வந்து ஆட்டமா தேரோட்டமா பாடினேன், கேப்டன் பிரபாகரன் படத்துலேருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ வச்சு அந்த பாட்டு பாடினேன். அதுக்கப்புறம் அலுங்குறேன் குலுங்குறேன்னு சொல்லி ஒரு டூவட் சாங் பாடினேன். இது எல்லாமே நான் ஒரு சின்ன சின்ன கிளிப்பாக போட்டிருக்கேன். காப்பிரைட் வராமல் இருந்தால் அப்படியே போட்டுறேன். அப்படி
எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அவ்வளோதான். இது அடுத்தடுத்த மேடைகளில் உங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். அதை தொடர்ந்து திரு போட்டு வந்த சூப்பர். ஆக்சுவலி சேனலுக்கு வந்து அவார்ட் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. பட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுவாங்கன்னு சத்தியமா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாங்கள் அதுவும் இல்லாமல் எல்லாரும் முன்னாடியும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கறது எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஷை ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே எடுக்கும்போது அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நம்ம சேனல்ல அப்படி வீடியோ டிவியில் பார்க்கறது இல்லை ஃபோனில் பார்க்குறப்போ அது டிஃப்ரெண்ட். பட் எல்லாரும் முன்னாடியும் பார்க்கறதுன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பட் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாரும் முன்னாடி இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது அப்படின்றது ஒரு க்ரௌட் முன்னாடி எக்ஸ்போஸ் பண்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி இந்த வீடியோ ரெடி பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது மாதிரி டெலிகாஸ்ட் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா நடந்தது. என்ன சொல்கிறது, நிறைய நிகழ்ச்சிகள் வச்சுருந்தாங்க. டான்ஸ் ஆடினாங்க நிறைய பேர், காமெடி ஸ்கிட்ஸ் இருந்தது, நிறைய பேர் லைட் மியூசிக்கில் பாடினாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே போனதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்ப வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா ரொம்ப தூரம் வீட்டிலேருந்து. ஸோ அதனால் கொஞ்சம் எர்லியாகவே வந்துட்டோம். டின்னர் சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பட் நிறைய என்னென்ன ஐட்டம் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா, தால்ச்சா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பளம். ஸோ இதெல்லாம் இருந்தது. நிறைய வச்சதுனால எனக்கு வந்து நல்லா இருந்தது டேஸ்ட். அதுதான் முக்கியம். எனக்கு வந்து அதை வேஸ்ட் பண்ண போதும்னு சொல்லி வேஸ்ட் பண்ண மனசு இல்லை. அதனால் இன்னொரு எம்டி பிளேட் வாங்கி அதை கவர் பண்ணி கவரில் போட்டு பார்சல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் எனக்கு வேஸ்ட் பண்ண மனசு வரல. அது நல்லா இருந்தது. ஏன்னா ஐஷுவும் சரியாக சாப்பிடல. ஸோ அதனால நம்ம எப்பவுமே இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் போனோம்னா அங்கே பசிக்காது, வீட்டுக்கு போனால் பசிக்கும். சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆமாம், வேஸ்ட் பண்ணணும். எந்த சாப்பாடு இருந்தாலும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப சுட சுட வாசனை. சாப்பிட்டுட்டேன். ஆனா இவர் வந்து கொதிக்கிறதெல்லாம் காரணா அப்படியே போட்டு முழுங்கிடுவாரு. சலக் இந்த பாம்புலாம் முழுங்கும் பாத்துருக்கீங்க. அந்த இடத்துல பார்சல் எடுத்து நம்மள எதுவும் ஸ்பெஷலா கொடுத்தாங்க நினைச்சு கூட எனக்கு கொடுத்ததுதான் அப்படி சாப்பிட்டுட்டேன். ஏன்னா குழந்தைங்க வந்து நம்மளாவது கொஞ்சம் அடிச்சு பிடிச்சி சாப்பிடுவோம். குழந்தைங்க வந்து அவங்களால அந்த ஒரு ஹரிபரியில வந்து சாப்பிட முடியாது இல்லைங்களா. அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஏதாவது கல்யாணத்துக்கு ஏதாவது வந்து வைங்களேன், அங்க உட்காந்து நல்லா இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா நம்மளால ஃபுல்லா சாப்பிட முடியாது. ஆனா வீட்டுக்கு வந்து நினைச்சா இப்ப இருந்தா நான் சாப்பிட்டுருப்பேனே அப்படின்னு தோணும். அதனால பார்சல் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு போய் நல்லா பொறுமையா சாப்பிடலாம். அது இல்லாம நான் காலையில செஞ்ச சப்பாத்தி, உருளைக்கிழங்குலாம் வீட்டுல இருக்கு. அதுவும் கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். மணி 9:45 ஆயிடுச்சு. இனிமே எங்க சாப்பிட போறேன்னு தெரியல. பசங்க பசிச்சுதுன்னு சொன்னா சாப்பிட்டு கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா அப்படியே எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு கூட சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நேற்று செஞ்ச சாப்பாடு இன்னைக்கு கொடுத்தா. நேற்று செஞ்ச சாப்பாடுலாம் ஒண்ணு கொடுக்கல. நேற்று சப்பாத்தி மாவு இருந்தது. அந்த சப்பாத்தி மாவு பேலன்ஸ் ஆச்சுன்னா என்ன மக்களே பண்ணுவீங்க? ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் செய்ய மாட்டீங்களா? இது உலக வழக்கம் இல்லையா? தோசை மாவுலாம் எப்படி ஒரு வாரத்துக்கு அரைச்சி வச்சுட்டு நம்ம அடுத்த வாரம் சுட்டுக்கிறது இல்லை? அது மாதிரிதான் சப்பாத்தி மாவு இருந்தது. அதை திரட்டி உருளைக்கிழங்கு செஞ்சு புதுசா செஞ்சு காலையில எழுந்து நான் வந்து செஞ்சு கொடுத்தேன். அவர் பழசுன்றாரு. சரி, ஓகே, நம்ம வீட்டுக்கு போய் பேசுவோம். வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் போன நிகழ்ச்சியை பற்றி ஆக்சுவலி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்துருக்கணும். பட் கொஞ்சம் வழியெல்லாம் கண்டுபிடிச்சி போனதுனால அந்த பரபரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் டீட்டெயிலாக எதுவும் பேச முடியல. ஆக்சுவலி என்ன ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் இருக்கிற ஒரு தொண்டு நிறுவனம் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க நிறுவனத்தோட பேர் பார்த்தீங்கன்னா எஸ்கே ஃபவுண்டேஷன் அண்ட் எஸ்கே மல்டிபிள். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எங்களோட சின்ன பசங்க மாதிரி தான் தெரியுது எனக்கு. பார்த்தா சின்னவங்கள தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த சின்ன வயசுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அதெல்லாம் வந்து இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் அவங்க அந்த ஃபவுண்டேஷன் மூலிமா செய்ய வருது பார்த்தீங்கன்னா அறம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க பண்ணுறாங்க. என்னன்னா அது முடியாத லைக் எக்கனாமிக்கலி கொஞ்சம் பேக்வர்ட்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புக்கு பார்த்தீங்கன்னா உதவி செய்யறாங்க. ஸோ ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலி ஒரு மனுஷனுக்கு காசு பணம் இருக்குதோ இல்லையோ, படிப்பு இருந்தால் அது என்ன வேணால் சம்பாதிச்சிக்கலாம். அதுதான் முக்கியம். ஒரு மனுஷனுக்கு படிப்பு இருந்தால் என்ன வேணால் சாதிக்கலாம். அதை தான் அவங்க பண்ணுறாங்க. அது ஒரு சீரியஸாக ஒரு பெரிய விஷயம் தான். இந்த சின்ன பசங்க அதுவும் இவங்களுக்கு கம்பேர் பண்ணோம்னா வேற, என்னோட கம்பேர் பண்ண சின்ன பசங்க தான் பெரிய விஷயம் தான். இல்லை, என்னோட கம்பேர் பண்ணும்போது சின்னவங்களா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த சின்ன வயசுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் நான் பார்த்தேன். எல்லாருக்குமே அந்த ஹெல்ப் பண்ணோன்ற எண்ணம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சின்ன வயசில் வந்து வந்திருக்கிறது வந்து பெரிய விஷயம். அது பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருக்குது. சார், நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், யூடியூப்ல வீடியோ எடுத்து போகிறோம், நல்ல விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறோம். பட்
ஆனால் படிப்பு கொடுக்கறது, இந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுறது, இந்த சேரிட்டி ஆர்கனைசேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோன்ற எண்ணம் வரதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலாக அவங்களெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கும் ஒரு இருக்குது, நம்மளும் ஒரு விஷயம் செய்யணும். மக்கள் இல்லாத மக்களுக்கு நம்ம செய்யணும் எனக்கு ஆல்ரெடி இருக்குது. பட் ஆனால் அது நமக்கு அந்த என்ன சொல்லணும் டைம் கூடி வரணும்ல. நம்ம ஏதோ இங்கே வந்து கடல் தாண்டி வந்து நம்ம பழப்பை பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு அங்கே நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிச்சோன்னா அது நமக்கு சப்போர்ட் பண்ண ஆனால் ஒன்று நான் சப்போர்ட் பண்ணி சொல்லுவேன், பண்ண வந்து முடியாது. பார்த்தீங்கன்னா என்னன்னா நம்ம ஊருக்கு வந்த உடனே இவர் ஒரு விஷயம் மட்டும் என்ன பண்ணுவாருன்னா, நம்ம வண்டியில எல்லாம் வந்துட்டு இருப்போம் பார்த்தீங்களா, ஏர்போர்ட்லேருந்து இறங்குறோம்னு வச்சுக்கோங்க, ஏர்போர்ட்லேருந்து இறங்கி வீட்டுக்கு வருவோம் பார்த்தீங்களா, அப்போ அந்த டிராஃபிக்லலாம் நிற்கும்போது சின்ன சின்ன குழந்தைங்க புக்ஸ் விற்பாங்க பார்த்தீங்களா, அது வந்து இவருக்கு மனசு பொறுக்காது. அந்த புக்ஸ் நமக்கு தேவையே இல்லைனாலும் வாங்கிடுவாரு. ஆக்சுவலாக வந்து குழந்தைங்க வந்து அந்த புக்கு விற்றா ஒரு 10 ரூபாய் லாபம் வரும், அவ்வளோதான். 100 ரூபாய் ஒரு புக்கு நினைக்கிறேன். பொம்மை விற்பாங்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆக்சுவலாக குழந்தைங்க விற்கிறதே பார்த்தீங்கன்னா அவரால் அது பொறுக்க முடியாது. ஆக்சுவலாக அதுவும் ஊருக்கு வந்தோடனே வந்து இந்த ஏர்போர்ட்டில் பேரம் பேசுறது, இந்த ரோட்டில் டாக்ஸிக்கு பேரம் பேசுறது, அதெல்லாம் நான் பேசவே மாட்டேன். ஏன்னா வந்து நம்ம இங்கே யாருக்கும் நிறைய காசு இங்கே கொடுத்துட்டு இருக்கிறோம், நம்ம ஊருக்காரங்களுக்கு கொடுக்கலாம், தப்பு கிடையாது சொல்லிட்டு நான் ஒரு காலத்தில் இருந்திருப்பேன். மேபி ஊரில் இருக்கும்போது. இப்போலாம் நான் பேரம் பேசல அப்படிங்களா இருந்தாங்க. இவன் தான் அவங்க ஏமாத்துறவங்க தெரிஞ்சால் கூட நான் கேட்க மாட்டேன். எனக்கு மனசில் ஏதாவது தெரிஞ்சால் கூட நான் கேட்க மாட்டேன். அது நம்ம என்ன பண்ணுறது, இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு அது வந்து சொல்லிட்டு. என்னன்னா எனக்கு இந்த வந்து அந்த படிப்புக்கு ஹெல்ப் பண்றாங்கன்ற போது எனக்கு அந்த குழந்தைங்க தான் வந்து டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏன்னா படிக்க வேண்டிய வயசுல வந்து நிறைய பேர் குடும்ப சூழ்நிலையினால வந்து அந்த புக்ஸ் விற்கிறது, பொம்மை விற்கிறது டிராஃபிக்ல, அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டம் தான் இல்லைங்களா. அந்த ஒரு ஏஜ்ல வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில கூட, படிப்பு ஒருத்தவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அந்த ஒரு தலைமுறையே வந்து வாழ வைக்கும் இல்லைங்களா. காசு பணம் கூட வந்து நெக்ஸ்ட், பட் படிப்பு கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அது எதிர்நாள் தலைமுறைனா அந்த இப்போ படிக்கிறாங்களா அவங்க பசங்க எஜுகேட்டடாக ஆகிட்டாங்கன்னா அவங்க அப்படியே எஜுகேட்டடாகவே இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தோட அந்த ஃபங்க்ஷனில் எங்களை இன்வைட் பண்ண சையத் அவர்களுக்கும் அருண் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸோ உங்களோட எஸ்கே ஃபவுண்டேஷன் அண்ட் எஸ்கே மல்டிபிள் இதை விட பல மடங்கு சூப்பராக வளரணும்னு சொல்லிட்டு டேதகப்பா எஸ்மேசன் சேனல் அவட சப்ஸ்கிரைபர்ஸும் எங்கள் நம்மளும் சார்பாக நம்ம வாழ்த்து தெரியும். அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் உங்களுக்கு அந்த உங்களால் முடிஞ்ச சேரிட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா. நீங்கள் போய் பார்க்கலாம், அவங்கள எஸ்கே மல்டிபிள் சொல்லி யூடியூப்பில் அடித்தா வரும் உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ அருண் சொன்னாங்க பார்த்தீங்களா, அவர் வந்து இளம் பாடல் ஆசிரியர். ஆக்சுவலி அவர் வந்து ரைட்டர், சாங் ரைட்டர், சினி சாங்ஸ் நிறைய எழுதியிருக்காரு. அவரோட பாடலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய வந்து கவர் சாங்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஆமாம், அது மாதிரி நிறைய ரிலீசிஸ்ட் அவர். இவர் ஆந்தங்குடி இளையராஜா இருக்க பார்த்தீங்கன்னா அவரோட ரிலேஷன் தான் அவர். ஸோ அவரும் லைக் அவர் தான் வந்து இந்த சேரிட்டி ஃபவுண்டேஷன் ஒன் ஆஃப் தி மெம்பர் அவர். ஸோ எங்களை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதை விட சூப்பரான விஷயம் என்னன்னா, நான் தான் சொல்வேன், நீ உன் பெருமை சொல்ல நல்லா இருக்காதுல்ல. நான் உங்களை பற்றி சொல்லுவேன், உங்கள் அடியை நான் சொல்கிறேன். நான் உங்களை பற்றி சொல்ல வந்தேன். சரி ஓகே சரி ஓகே. எப்பயுமே லேடிஸ் ஃபஸ்ட்டு நான் விடுவேன். இந்த வாட்டி நான் என் ஒய்ஃப் பற்றி பெருமையாக சொல்கிறேன், எனக்கு தப்பு கிடையாது. இவங்க வந்து இன்னைக்கு ஒரு 3 பாட்டு பாடினாங்க. எல்லாமே சோலோ சிங்கர் தான். இன்னும் ஆட்டமா தேராட்டம் உங்களுக்கு தெரியும், எல்லாருமே பாடி இருப்பாங்க இவங்க. நெக்ஸ்ட்டு மளிகை போக முன்னாடி ஒரு நிகழ்ச்சியிலேயே வந்து பாடணும்னு நினச்சிருந்தாங்க. அது வேற ஒருத்தவங்க எடுத்தனால இந்த வாட்டி அதை பாடினாங்க. கடைசியில் தான் பாட்டு பாடினேன், அது 3வது பாட்டு. அதை வந்து பேர் வச்சு பண்ணாங்க. எல்லா பாட்டுமே சொல்ல தேவையில்லை, ஏன்னா திவ்யா சரவணன்ல, சரவணன் பேர் அவங்களுக்கு இருக்கிற வரைக்கும் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். அதனால அவங்களுக்கு ஒரு விருது கொடுத்தாங்க. என்ன விருது பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன் விருது பாப்பா, குயிலிசை விருது. பாருங்க, என்னோட மேக்கப் போட்ட ஃபோட்டோ. இந்த மேக்கப் போட்ட ஃபோட்டோ எங்கே எடுத்ததுன்னா நம்ம வந்து பொங்கல் ஃபெஸ்டிவலில் எடுத்தது. ஆமாம், சரிங்களா. ஏன்னா நம்ம வந்து ஃபோட்டோ ஷூட்னா நமக்கு வந்து ஆள் வச்சு எடுக்கிறது எல்லாம் கிடையாது. ஆக்சுவலி ஃபில்டரோட இருந்த ஃபோட்டோ, நானே வெள்ளையா இருக்கிறேன் அதில். ஓகேங்களா. அதனால ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த இது கொடுத்தது. ஆக்சுவலி இது எல்லா விருதை விட எங்களுக்கு ஒரு திறமையான லைக் இந்த மாதிரி பாடுறவங்க, டான்ஸ் ஆடுறவங்க, மிமிக்ரி பண்ணுறவங்க, அந்த மாதிரி எந்த ஒரு டேலண்ட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மேடை அமைச்சு கொடுக்கறது தான் வந்து ஃபர்ஸ்ட் விருது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம வந்து ஏன்னா டிக்டாக்ல வீடியோ பண்ணுறோம், யூடியூப்ல வந்து பாட்டு பாடி போடுறோம், அதெல்லாமே ரசிக்கிறாங்க இல்லை. ஆனால் அந்த ஒரு ஸ்டேஜ் போட்டு அந்த ஸ்டேஜ் மேலே நின்று அந்த ஒரு லைக் என்ன சொல்றது, கான்டெம்பரரியா அந்த ஒரு பழங்கால இதுவே அதுதான். அந்த லைட் மியூசிக்ல மேடை ஏறுறது தான் வந்து ஒரு மேடைன்றது பெரிய விஷயம். அந்த மேடையை அமைச்சு கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவே வந்து பெரிய இது. எங்களை இன்வைட் பண்ணது பெரிய விஷயம். இந்த மாதிரி அவார்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ முக்கியமாக வந்து தேதகப்பா எஸ்மேசன் சேனலோட வீடியோ ப்ளே பண்ணி, எங்களோட ஷார்ட்ஸ் வீடியோலாம் ப்ளே பண்ணி, எனக்கே என்ன வந்து அந்த மாதிரி அந்த ஒரு ஓல்டு கெட்டப்ல கொண்ட போட்டு கண்ணாடி போட்டு எல்லாருமே வந்து எனக்கு பயங்கர வெக்கமா போச்சு. ஆக்சுவலா வந்து நம்ம இங்க வீடியோ எடுக்கிறோமா, இங்க இருந்து நாங்க தனியா பாக்குறதோட அங்க எல்லாரோட பார்க்கும் போல எங்களுக்கு என்ன சொல்ல, நம்ம எடுத்த ஷார்ட் பிலிம் வந்து மக்களோட பார்த்தா எப்படி இருக்கும்,
அந்த மாதிரி வச்சுங்களேன். அது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங்கு. கொஞ்சம் ஒரு ஷைனஸாக இருந்தது. அடக்கடவுளே நாங்கள் இல்லைப்பாது அப்படின்ற மாதிரி ஒரு இது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல். பட் அது மாதிரி அது ப்ளே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து பார்த்தாங்க, எங்களோட வீடியோஸ்லாம் பார்த்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட போட்டிருந்தாங்க. நாங்க 2 பேர் மட்டும் இல்ல, தேவா நடிச்சது, ஐஷு நடிச்சது, எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் போட்டிருந்தாங்க. ஸோ அதுல வந்து சரவணன் பொறியாளர் அது நான் எப்பயுமே கௌரவமா சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு வந்து அந்த அந்த படிப்புக்கு பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் நான். அதனால அந்த படிப்பு எனக்கு முக்கியம்தான். ஏன்னா எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு தான் அந்த பொறியாளர், இவங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டுறாங்க. நான் சொல்றேன், நான் எப்பயுமே நான் கௌரவமா சொல்லியிருப்பேன். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இப்ப பொறியாளருக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு நிறைய பொறியாளர் இருக்காங்க. அது மீன் இன்ஜினியர்ஸ் தான். அது வந்து தனியா ஸ்பெசிபிக்கா பொறியாளர்னு இப்ப போடும்போது அது ஒரு ரெஸ்பெக்டபிள் ஒரு படிப்புன்றது. ஆக்சுவலா வந்து நான் ரீசெண்டா என் கூட வேலை பார்க்குற ஆள்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், நம்ம எங்கள் ஊர்லலாம் பார்த்தோன்னா ஊருக்கு வந்து 260 காலேஜ் நான் படிக்கிற காலத்தில் இருந்தது. இந்தியாவில் பார்த்தோன்னா நிறைய காலேஜஸ் இருக்குது. ஆனால் இந்த ஊரில் வந்து பார்த்தோன்னா இன்ஜினியர்ஸ் எப்படி சொல்கிறாங்க, நம்ம ஊர்லலாம் இன்ஜினியர்ஸ் கூப்பிட மாட்டாங்க, பேர் விட்டு தான் கூப்பிடுவோம். சரவணன், திவ்யா, டாக்டர் மட்டும் தான் டாக்டர் கொடுப்பாங்க. இங்க நாங்க வந்து இங்க இருக்கிற ஒரு அசோசியேஷன்ல ரெஜிஸ்டர் பண்ண போகும்போது இன்ஜினியர் அப்படிதான் கூப்பிடுவாங்க. நம்ம ஊர்ல டாக்டர் இங்க வந்து இன்ஜினியர் தான் கூப்பிடுவாங்க. அது ஆக்சுவலா பார்க்கும்போது இந்த ஊர் ஆட்கள் எல்லாம் வந்து அவங்க வந்து முகந்தேஸ் கூப்பிடுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா வந்து இந்த இந்தியன்ஸ்ல வந்து பார்த்தா பேர் தான் கூப்பிடுவாங்க. ஆனா அந்த அசோசியேஷன்ல கூப்பிடும்போது ஸ்பெசிஃபிக்கா எங்களுக்கு கூப்பிடும் போது ஓகே, டாக்டருக்கு டிஆர் எப்படி இருக்கோ இன்ஜினியருக்கு இஆர், அது எங்களுக்கு ரொம்ப இந்த ஊர்ல பார்த்த வரைக்கும் பயங்கரமான ரெஸ்பெக்ட்ஃபுல்லான விஷயம். அதான் எந்த படிப்புமே வந்து இது கிடையாது. படிப்புன்றது ரொம்ப முக்கியம். இன்ஜினியர்ன்றது நம்ம ஊர்ல வந்து நிறைய வந்ததுனால அதுக்கு ஒரு அதோட மதிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு போகுதுன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நிறைய டிவிலேயே நிறைய படங்கள்லேயே காமெடிஸ்லாம் வருது இல்லையா, இன்ஜினியரா அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து கிடையாது. எல்லா படிக்குமே ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ இவரை வந்து கௌரவிச்சு, சரவணனை கௌரவிச்சு வந்து, சரவணன் மட்டும் இல்லை, தெய்தாகப்பா எஸ்எம்எஸ் சேனல் பிளஸ் எங்களோட ஃபேமிலி, தட் மீன்ஸ் கம்ப்ளீட் ஃபேமிலி. அந்த போட்டோல பார்த்தீங்கன்னா 4 பேர் இருப்போம், 4 குட்டிஸ் என்னோட சேர்த்து சொல்றேன் நான். சிந்தனை சிறகுகள் அது வந்து என்னோட ஐஷு குட்டி, என்னோட தேவ் குட்டி, என்னோட வைஃப் குட்டி எல்லாரும் சேர்ந்து தான் நான் போய் வாங்குனது. ஒரு பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷம். இந்த அப்கமிங் இயர்ல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நடந்தது. அந்த யூடியூப் போன விஷயம் வாங்குது, அது அப்புறம் இன்னொரு விருது வாங்குது, அதுக்கப்புறம் வந்து பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு போயிருந்தோம், அங்கே கூட சில ஒரு மெடல்ஸ் வாங்குது. அதுக்கப்புறம் இது வருது. போக போக உங்களோட சப்போர்ட் மூலமாக ஒரு நல்ல விஷயங்களை நம்மளால முடிஞ்சது பண்ணுவோம். ஸோ நான் இந்த ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு மட்டும் நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். என்னன்னா, எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டு வருவாங்க. அந்த ஒய்ஃபுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக கனவுகள் ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ உங்களோட ஒய்ஃபுக்கு ஏதாவது கனவுகள் இருக்குன்னா கேளுங்க, அவங்களோட கனவுகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா லைஃப்பில் வந்து பணம் சம்பாதிக்கிறது ஓகே, அது ஒரு அச்சீவ்மெண்ட். அது வந்து அந்த பெண்களுக்கும் அந்த நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியல, வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது ஏதாவது ஒரு டேலண்ட், ஏதாவது ஒரு வகையில் வந்து அவங்க ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க ஆஸ் ஹஸ்பண்டாக. அவங்க அது மூலிமா வந்து ஒரு 4 பேரோட கைத்தட்டல் வாங்குறாங்களோ இல்லை 4 பேரோட பாராட்டுகள் வாங்குறாங்களோ, அது வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாரோட அப்ரிஷியேஷன் விட உங்களோட சொந்த ஹஸ்பண்ட் வந்து சொந்த ஹஸ்பண்ட் வந்து எப்பயுமே சப்போர்ட் பண்ணா அந்த வைஃப் வந்து ரொம்ப பூரிச்சு போவாங்க. நிறைய விஷயங்கள் வந்து என்ன வேணா பண்ணுவாங்க. இந்த ஒரு விஷயம் சொல்லி நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ற அளவுக்கு நாங்க வந்து வீடியோஸ் கொடுப்போம். 2 சேனல் வேற வச்சிருக்கோம். திவ்யா சரவணனும் இப்பதான் கொஞ்சம் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம் கண்டினியூஸா. எப்படி தெய்தாகப்பா எஸ்எம்எஸ் சேனல் கொடுத்தீங்க அதே மாதிரி திவ்யா சரவணனுக்கும் கொடுங்க. எங்கள் சேனல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீப் ஆன் சப்போர்ட் ஃபார் அஸ். ஓகே, இதே மாதிரி வீடியோல சந்திப்போம். பை.